அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் தாக்குகிற கஷ்டம் துன்பங்களை போக்குவதற்கு பொருளாவதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிவபரம்பொருள். அதுக்கு ஆட்படலைன்னா உய்வு கிடையாதுன்னு பாடுறார். அதை தான் இந்த பாட்டை முதல்ல பாடிடுறேன், அப்புறம் பொருள் சொல்லலாம். எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் எடுக்கொண்டு எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் இடுக்குண்டு நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் அஞ்சல் என்று என்னை ஆட்கொடல் வேண்டும் அப்பா நின் அலால் அருகிலேன் ஒன்றும் அப்ப நின்னலால் அருகிலேன் ஒன்றும் தஞ்சம் என்று அவக்கருள் வடலரசே சத்திய சபை தனி பெரும் பதியே அப்படின்னு பாடுறார். பொருள் என்னன்னா, சத்திய சபை தனிப்பெரும் பதியே, சத்திய ஞான சபையை இருக்கிற ஒப்பற்ற பெரிய தலைவனே, பதியே தலைவனே இறைவனே அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, தஞ்சம் என்று அவர்க்கருள் வடலரசே, தஞ்சம் என்று வந்தவர்களுக்கு அருள் ஞானம் வழங்குகின்ற வடலூரில் இருக்கிற அருள் அரசே ஐயனே. அப்புறம் எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால், எஞ்சல்னா குறைதல் இல்லாத, எஞ்சல் இன்றிய அப்படின்னா குறைதல் இல்லாத, குறைவில்லாத, துயர்னா துயரத்தினாலும், இடரால் இடர்களாலும், இடுக்கண் உண்டு, இடுக்கண்ணா நெருக்கு உண்டு, உன்னுடைய திருவருளை நான் விழைந்து வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன், வஞ்சம் நிறைந்த நெஞ்சினை உடையவனாகிய நான் உன்னோட முன்னாடி நிற்கிறேன். வள்ளலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன், அருள் வள்ளலாகிய உனது திருவள்ளம் யாதோ என்ன எனக்கு தெரியல, ஆயினும் அஞ்சல் என்று என்னை ஆட்கொள்ளல் வேண்டும், அஞ்சுதல் ஒழிக பயப்படாத அப்படின்னு சொல்லி என்ன அருளி ஆட்கொள்ள வேண்டும். அப்பா நின்னலால் அருகிலேன் ஒன்றும், எனக்கு தந்தையாகிய உன்னை அன்றி உலகத்தில் வேறு ஒரு பொருளையும் அறியாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா பாடுறார். தஞ்சம்னா புகலிடம், ஒன்றுமில்லாதவன் தான் தஞ்சம். அந்த தஞ்சம் என்றவருக்கு அருள்கடல் அரசேங்கிறாரு. எஞ்சல் இன்றிய துயருங்கிறாரு. உலகியல் வாழ்க்கையில் துன்பம் துயரம் அது தடையில்லாமல் பெருகி நம்மளை வருத்துவதை பற்றி தான் எஞ்சல் இன்றிய துயர், எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் இடுக்குண்டு நின் அருள் விரும்பி, இடர்னா வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகள்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆன்மாவுக்கு இறைவன் திருவருள் இல்லாமல் துணை வேறில்லை, அது உங்களுக்கு தெரியும். இறைவனுடைய திருவருள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதை தான் சொல்கிறாரு, நின் இன்னொருள் விரும்பி நிற்கின்றேன்.
அந்த இன்னருள் நீ திருவருள் கொடுப்பேன்னு நான் ரொம்ப விரும்பி உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். இன்னருள்ங்கிறார். இன்னருள் என்ன? துன்பத்தை துடைச்சி ஒழிக்கிறது வந்து இன்பம். அதனால் அதை வழங்கும் தன்மை வந்து திருவருளுக்கு தான் உண்டுங்கிறதுனால இன் அருள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நான் வேண்டாமையாக இருந்தேன் வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் நெஞ்சு எப்படி வஞ்ச நெஞ்சினேங்கிறார். இறைவனுடைய திருவுள்ளம் கொண்டாலன்றி அந்த திருவருள் பேர் தமக்கு கிடைக்காது. அந்த கருத்தினால வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன். அப்புறம் அஞ்சல் என்று என்னை ஆட்கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சல் என்று என்னை பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் வந்து நமக்கு ஆட்படலைன்னா நமக்கு உய்வே இல்லையே. அதனால்தான் அதை வெளிப்படையாக சொல்கிறார். அப்பா நின்னருளால் ஒன்றும் அறிகிறேன். ஆட்கொள்வதே இல்லாமல் துன்பத்தை துடைச்சி நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்குற உறுதி பொருள் என்னன்னா பரம்பொருளை அல்லாது வேறு ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஒன்றும் அறிகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாட்டு நல்லா கவனித்து கேட்கணும். அப்போ தான் அந்த பொருள் விளங்கும். எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் இடுகொண்டு நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன். வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன். அஞ்சல் என்று என்னை ஆட்கொள்ளல் வேண்டும். அப்பா நின்னலால் அறிகிலேன் ஒன்றும் தஞ்சம் என்றவக்கருள் வடல் அரசே சத்தியச் சபை தனி பெறும் பதியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.